படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தேவையான மெசேஜ். மது ஒழிப்புன்றது ரொம்ப நாளா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. யாரும் அது பெருசா சொன்னதில்ல. இது வந்து கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் தான் எல்லாமே இருக்காங்க. யாரும் பெரிய ஆக்டர்ஸ் தான் யாரும் இல்லை. ஆனா அருமையா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. யாரையும் பாதிக்காத மாதிரி, யாரையும் குற்றம் சொல்லாத மாதிரி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு தேவையான படம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். பார்த்தாங்கன்னா நிச்சயமா இது ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நான் நம்புறேன் சார். சாங்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு சார். அதாவது மற்ற படங்கள் மாதிரி மியூசிக்கை மட்டும் நம்பாம வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பழைய காலத்து படம் மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து நம்ம 30 வருஷம் படத்து பார்த்துருச்சு. இன்னைக்கு அந்த பாட்டு நம்மளால பாட முடியும். ஆனா நேற்று வந்த படத்தை பத்தி நம்மளால பாட முடியாது. அந்த வரிகளை மெயினா குடிதான் சார். இது குடியால என்ன டேமேஜ் ஆகுது, அந்த குடும்பம் என்ன அழியுது, அதனால பாதிக்கிறவங்க எத்தனை பேரோ. அதனால மெயினா நல்ல சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க சார். கண்டிப்பா எமோஷன் வந்து ஸ்டார்டிங்லாம் இல்லை சார். நல்ல ஒரு கொண்டு வந்தாங்க. லாஸ்டா அது வேற வழியில் அது எமோஷன் வர டைம் தான் அது. ஏன்னா தான் புள்ளியே நமக்கு ஆதரவா இல்லாத போது இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த புள்ள நமக்கு ஆதரவா இல்லை, நம்மளால வேற வழி கிடையாது, நம்ம தான் அதை எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல அந்த அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மா அந்த கேரக்டர் அழகா செஞ்சிருக்காங்க. கடைசியில அவங்க செஞ்சது கரெக்ட் தான். ஆனா இறந்துருக்க கூடாது. ஆனா உண்மையா அது வேற வழி கிடையாது. ஏன்னா நமக்கெல்லாம் உரைக்கணும்னா கண்டிப்பா அது ஒரு சீன் நமக்கு தேவை. படம் நல்லா இருக்கு சார். குயிலி படம் வந்து அவங்க அந்த ஹீரோயினி பண்றது என்னன்னா தான் குடும்பத்துக்காகன்னு இல்லை, ஏற்கனவே அப்பா குடிச்சு இறந்துட்டாரு, இந்த ஊர் மக்கள் எல்லாம் குடிக்கிறாங்க, இதெல்லாம் ஒழிக்கணும்னு அவங்க செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த கதை நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து கலெக்டர் படிக்க வச்சு பிள்ளைய கலெக்டர் இருக்காங்க. ஆனா அந்த கலெக்டர் வந்து ஒரு முயற்சி பண்ணி எடுத்துருக்கலாம். அவரு அது இல்லாம தன்னுடைய காதலிக்காகவே அப்படியே போயிடுறாரு. அதை பத்தி இருக்குல்ல. அதனால இந்த அம்மா வந்து தற்கொலைப்படையா மாறி இதை எப்படி போராட்டம் பண்ணி இதை நிறுத்தணும்ட்டு முயற்சி பண்ணிடுறாங்க. ஆனா அது தீர்வு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணும். அது இல்லாத இந்த மக்கள் வந்து குடிக்க ஒருத்த வந்து அட்வைஸ் பண்றான், ஏன்னா நீ குடிக்கிற கெட்டு போற சண்டை வருது இல்ல, உன் பொண்டாட்டி குடிக்காதுன்னு சொல்ல நீ குடிக்க. ஆனா அவனுக்கு அறிவு இருக்கா, அவன் குடிக்கிறான். அதனால குடிக்கிறவங்க நிறுத்தினாக்கா வியாபாரம் இருக்காது. வியாபாரம்னா கடை மூடிட்டு போறான். இது அரசாங்கத்துக்கு தான் சொல்றது. இதனால நாட்டுல உள்ள எல்லாருக்கும் கஷ்டம். கொஞ்சம் சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்காத குடிச்சுதான் போறான். குழந்தைங்க கஷ்டப்படுது, படிக்க வைக்க கஷ்டப்படுறாங்க. அடுத்தவங்கிட்ட போய் புள்ள படிப்பு காசு கூட பொண்டாட்டி போய் தொங்கணும். அதனால எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கிறன்றது இருக்குது. அதனால இது படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மொத்தத்துல இந்த மது ஒளிஞ்சா நல்லா இருக்கும், நாட்டுக்கே நல்லா இருக்கும். சாங் சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஹீரோவா இல்ல, அவர் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. அவருக்கு அது கரெக்ட். என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. திருந்தணும், கொஞ்சமாச்சும் திருந்தணும். இது நம்ம சொல்லிடலாம் இல்ல, அவங்களா பார்த்துட்டு சரி வேண்டாம் பண்ணணும். இதை வந்து அவங்க மனசு உருகிற அளவுக்கு இல்ல, குடிக்காரங்களுக்கு உருகாது சீக்கிரமா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் மக்கள் அந்த குடிக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும். பார்க்கலாம், ஒன்றும் போர் அடிக்கல, நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பர் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அருமையா இருக்கு. என்ன சொல்ல வருது, அதான் எப்பயும் போல ஒரு படங்கள் தான். ஆனால் நிறைய மாற்றம் இதில். ஒரு அந்த ஒரு கலெக்டர் வந்து அம்மா பக்கத்தில் நிற்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு அப்படியே ஏறுமாற ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி கோபமாக இருந்துச்சு. எப்பயும் போல் அம்மா நானும் அம்மா தானே, அது எதிர்பார்ப்பேன்ல. பையன் அந்த மாதிரி வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற அம்மா தான் நானும். ஆனால் இந்த படத்தின் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் பசங்க செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்யணும், நம்ம என்ன மனசுல படுதோ நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்யணுன்றது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, படத்தோட சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நானும் அது மாதிரி தான், நான் என்ன செய்யணும் செய்ய போறேன், நல்லது செய்ய போறோம். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, நிறைய கருத்து இருந்துச்சு அந்த பாட்டுல. ரெண்டாவது லவ் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் எப்பயுமே தெரியல, 2 பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. குடியை பத்தி ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காங்க. குடிச்சா எந்த மாதிரி ஃபேமிலி கஷ்டப்படும், எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிச்ச பிற்பாடும் வீட்டுக்கார செத்து அந்த அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து பையனும் அதுக்கு வேற மாதிரி மாறும் போது அந்த அம்மாவோட பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படும் மனசு, அது ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பசங்கெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, அம்மா பேச்சையும் கேளுங்க, பொன்னாட்டியும் பார்த்துக்குவாங்க, எல்லாரும் செய்யுங்க. வந்துட்டாரு. நன்றி. The movie was fine, good, and yeah, எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். And the songs, screenplay, movie, everything was fine and good. And same like that,
தாராளமாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஐ என்ஜாய் வெரி வெல். எனக்கு டைலாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஒரு புரிசுத்தனமாக நல்லா டைலாக்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் ஆல். லைக் ஐ வாண்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மது உழைக்கிறது அந்த இதை வந்துட்டு ஒரு நம்ம சராசரியாக நடக்கிற இதை வந்துட்டு பேசுகிறாங்க. That's all. It was kind of good. Marvelous, yes. நம்ம லிஸி ஆண்டனி மேமோட அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லைக் ஹர் ஆக்டிங் பர்சனலி. எனக்கு அவ்வளோ லாக் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. நான் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது தாராளமாக எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். அவங்க வந்து மது ஒழிப்பை பற்றி பேசியிருக்காங்க. மது வந்து மதுனால அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பாவும் குயிலியோட அப்பாவும் கணவரும் இறந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு. இந்த மாதிரி அவங்க இப்போ என்னால் இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இப்படி இருந்துச்சு, அதனால மற்ற குடும்பமும் அந்த மாதிரி ஆறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ லாஸ்ட்டாக மனித வெடிகுண்டா மாறி அந்த ஒரு ஆளையே பிளாஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ தற்கொலை வந்து எந்த ஒரு காரணத்துக்கு தீர்வாகாது. அதனால இதை வந்துட்டு அவங்கவுங்க சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு கம்பல்சரி வேணும். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். என்னங்க சார்? சார் திருந்துறதுன்றது அதுதான் சார் சொல்றேன். சுய கட்டுப்பாடுன்றது என்னன்னு தெரியுமா? திருந்துறதுன்னா யாரும் வந்துட்டு போயிட்டு நாங்க வந்து ஓசியில விஷத்தை கொடுக்குறோம்னு சொன்னா யாரும் வாங்கி குடிப்பாங்களா? யோசிப்பாங்கல்ல. நான் வந்துட்டு நான் சம்பாதிச்சு எதோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன், அவங்க என்ன விஷத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்குள்ள போவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் யோசிக்கணும். நம்மளுக்கு நம்ம குடும்பம் வேணும். அதாவது மக்களுக்கு வந்து மனிதனுக்கு வந்து சந்தோஷம்ன்றது முக்கியம். ஆனா மதுல தான் இருக்குன்னு எப்படி அதை சொல்ல முடியும்? எல்லா விஷயத்துலயும் சந்தோஷம் இருக்கு. பேசுறதுலயும் சரி, சினிமா பாக்குறதுலயும் சரி, பீச்ல போயிட்டு அந்த தண்ணி அலைகள் அதெல்லாம் பாக்குறதும் சரி, எல்லாமே ஒரு ஒரு சந்தோஷம். குழந்தைங்களை பேச வச்சு பாக்குறதும், அவங்க ஸ்கூல்ல வந்து டான்ஸ் ஆடினதும் பேசுறதும், அது அந்த மாதிரி எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம்னு எதை எடுத்துக்கிறாங்க மக்கள் வந்து மைண்ட்ல சந்தோஷம்னு எதை எடுத்துக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ அது இதுல வந்து மூழ்கிடுறாங்க. மதுன்னும் போது 10 நிமிஷம் தான் அந்த போதைன்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ரியலா வரும்போது அவங்களுக்கு ஒரு சில உடம்புல மாற்றம், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்க வரும். அதை வச்சு குடும்பத்துல பிரச்சனை வரும். எல்லாரும் வந்து மது குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு வர்ற பிரச்சனைங்களை யாரு பக்கத்துல இருந்து பாத்துக்குவாங்க? குடும்பம் தான், வெளியால் கிடையாது. அப்போ அதனால பாதிக்கப்படுறது குடும்பம் தான். சூப்பரா எல்லாம் பார்க்கலாம் சார். ஓகே சார், படம் நல்லா இருக்கு சார். இந்த குடிக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் திருந்தினாங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா தினம் தினம் குடும்பத்துல இதனாலதான் சண்டை வருது, பல குடும்பங்கள் கெட்டு போகுது. அதை பார்த்து எல்லாருமே நடந்தது ரியலா நடந்தா நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்குங்க சார். அந்த போராட்டம் பண்றது, மேடம் இது பண்றது எல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த கையில் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, கொஞ்சம் காமெடியா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங் நல்லா எல்லாம் பார்க்கலாம். குடும்பம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே வந்து இல்லைன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க, சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் சார். ஆனால் அங்கே நடந்தது ரியலாக நடந்தால் உண்மையிலே நல்லா இருக்கும் சார். குடி ஒழிச்சிச்சுன்னா நாட்டில் எல்லாருக்கும் நல்லா இருக்கு சார். படம் வந்து நல்லா இருக்கு. மித்த படம் மாரி கிடையாது, எல்லாமே அந்த குடியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. ஆர்டிஸ்ட் நடிச்சவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் குயிலி நடிப்பு கொஞ்சம் வேற அளவு பண்ணிட்டாங்க. அவங்க ஆர்டிஸ்டா என்னன்னு தெரியல, நான் இது பார்த்தல. ஆனால் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப போர் அடிக்கல, ஒரு தடவை பார்க்கலாம். அதான் இப்போ உள்ள கால மெசேஜுக்கு அந்த கிளைமேக்ஸை பார்த்து குடிக்கிறவங்க ஓரளவு மைண்டு மாறுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு, நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு ஓரளவு மைண்டில் தோணும். இது எப்படி நல்லா இருக்கு. டைரக்ட் பக்காவாக பண்ணிட்டு போயிட்டாரு குடியாருங்க. அவர் கேட்டு அவரே பண்ணிட்டாரு. ஓகே, நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்றது அதுக்கு மாதிரி சொல்றாங்க. கான்செப்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போர் அடிக்காமல் போயிட்டு இருந்துச்சு. டீசெண்டாக இருக்குங்க, அதில் பிரச்சனை. குடிக்கூடாதுங்க மெசேஜ். ஆமாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாங்க, எல்லாமே பார்க்கலாம்.